தளபதி விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய இந்த கோட் திரைப்படத்துடைய இந்த பாடல் வெளியாயிருச்சு. இது வெளியாகி என்னதான் ரசிகர்களிடையே பிரபலமானாலும் இந்த பாட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. எதற்காக அப்படி பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய படங்களானது இன்னும் எண்ணக்கூடிய அளவுல கூட இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு சில படங்கள் தான் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. எதற்காக அப்படின்னா, அவர் அடுத்து அரசியலை நோக்கி பயணிக்க போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில இனி வருங்காலங்கள்ல விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய அந்த ஒரு சில படங்கள் மட்டும் அரசியல் ரீதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பிரபலங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற வேலையில யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையமைப்புல இப்ப வெளியாகிற பாடல் ரசிகர்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். எதற்காக அப்படி சொல்றாங்கன்னா, அவர் நடிக்கக்கூடிய அந்த பாடலானது பொதுவா விஜய் படங்கள் அப்படின்னாலே ரசிகர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல் இருக்குது, மிகவும் கவனிக்கப்படத்தக்கது. அந்த வகையில இவர் அரசியல் வந்ததை எதிர்பார்த்த நிலையில இந்த பாடல் ஒரு அரசியல் விமர்சனமாகவும் அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியான ஒரு பாட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா இசையில. இந்த பாட்டு விஜய் அவர்களுடைய அனுமதியோட தான் இதை போட்டாங்களா அல்லது கட்டாயத்தின் பேர்ல இதை வச்சிருக்காங்களா அப்படின்றது ஒரு புரியாத புதிரா தாங்க இருக்குது. இது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய அந்த முக பொலிவு மட்டுமே ஏஐ வச்சு ஆர்டிபிஷியலா ரெடி பண்ண மாதிரியான ஒரு முகப்பொலிவா தான் இருக்குது. இது விஜய் அவருடைய ஒரிஜினல் பேசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா விஜய் படத்துல இந்த கோட் திரைப்படத்துல 2 கதாபாத்திரமா விஜய் நடிக்க போறதான ஒரு தகவல் எல்லாம் வெளியா இருக்குது. ஒருவேளை அந்த ஏஐ ஆர்டிபிஷியலை ரெடி பண்ணி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவருடைய இந்த கோட் திரைப்படத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அரசியல் மாநாடு தாங்க. இப்போ அவருடைய அந்த கட்சியினுடைய கொடியை அவர் அரசியல் மாநாட்டுல வெளிப்படுத்த போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. இன்னுமே அவர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அவர் கொடியை தேர்தல் ஆணையம் இன்னும் அனுமதி கொடுக்கல. அதனாலதான் அவர் கட்சியோட மாநாட்டை இன்னும் தேதி அறிவிக்காம இருக்காரு அப்படின்னா வெளிப்பாடு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள் மாநாடு நடத்திதான் தன்னுடைய கட்சியினுடைய கொடியவோ அல்லது தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையோ வெளிப்படுத்துவாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் அதற்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கட்சியை பெயரை வெளிப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல நடத்தணும். ஏன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் கூட்டம் மிகப்பெரிய அளவுல இருக்குது. விஜய் அவர்கள் வர்றன்னா அதை எதிர்த்து மக்கள் கூட்டம் திரைப்பிறந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டம் மாதிரியே விஜய் அவர்களுக்கு கூடும் அப்படின்றத எதிர்பார்த்து அந்த கூட்டத்துல ஒரு 10 லட்சம் பேராவது பங்கேற்பதற்கான ஒரு இடவசதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படுது. இந்த மாநாடு அப்படின்றது பொதுவா நம்ம வட தமிழகத்துல அல்லது தென் தமிழகத்துல எங்கேயாவது இடத்துல நடக்கும். பொதுவா இந்த மாநாட்டை விஜய் அவர்கள் திருச்சி அல்லது மதுரை போன்ற பகுதிகளில் நடத்தணும். ஏன்னா பொதுவா மாநாடு அப்படின்னாலே அரசியல் கட்சி தலைவர்கள் கலைஞர் அவர்களிருந்து ஜெயலலிதா அவர்களிருந்து விஜயகாந்த் தொடங்கி திருமாவளவன் அவர்களிருந்து தொடர்ந்து இந்த கட்சியுடைய மாநாடு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மதுரை திருச்சி போன்ற பகுதிகளில் தான் நடைபெற்றிருக்குங்க. அந்த பாணியிலேயே விஜயகாந்த் அவர்கள் மதுரையில போட்ட மாதிரியே விஜய் அவர்களும் மாநாட்டை மிகப்பெரிய அளவுல மதுரையில் நடத்தணும். ஏன்னா வீரம் நிறைந்த மண் மதுரை அப்படின்றனால தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டை அங்கிருந்து தொடங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்த நிலையில சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே நடக்காம போனதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் 2026 அரசியல் களத்துக்குள்ள வந்தா திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த இமேஜ் ஆனது ரொம்பவுமே குறைஞ்சு போயிடும். ஏன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ன்றது இளைஞர்களுடைய ஓட்டு தான் அதிகமா இருக்குது. அதை மொத்தமா விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டா நாளைக்கு உதயநிதி அவருடைய அரசியல் வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்றதுல அவங்க கண்ணு கருத்தமா இருக்கிறதுனால இந்த விஜயருடைய மாநாட்டை இந்த பகுதிகள் எல்லாம் நடக்கவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவா பயணத்துல இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதனாலேயே இப்ப புசி ஆனந்த் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இந்த கட்சியுடைய மாநாட்டை எல்லா பக்கத்திலும் பார்த்துட்டு சேலத்துல இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு இப்ப தயாராகிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே இன்னும் உறுதியாக சேலமா அல்லது இல்ல வேற எது பகுதிகளில் இது நடக்க போகுதா அப்படின்றது தெரியாத பாணியில தான் இருக்குது. இந்த வகையில இந்த படத்தினுடைய இந்த பாடல் வெளியாகி இப்ப தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியதான் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தளபதி ரசிகர்கள் இது என்ன மாதிரியான பாட்டு, இந்த பாட்டுல வரக்கூடிய இந்த பேசு என்ன மாதிரியான பேசு, இது தளபதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த பாட்டை கேட்டீங்கன்னா இந்த பாட்டு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாம நாளைய எதிர்காலம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னா சொல்லிட்டு இருக்க வரையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் பயணத்துல ஜெயிப்பாரா அல்லது மற்ற சக கமலஹாசன் போலயே தன்னுடைய மாநாட்டை அறிவிச்சுட்டு மற்ற கட்சிகளுடைய கூட்டணி போயிட்டு தன்னை தாழ்த்து கொண்ட மாதிரி விஜய் அவர்களும் தன்னுடைய அரசியல் கட்சியை தரம் தாழ்த்து கொள்வாரா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.